எனக்கு வயசு 23 ஆகுது. நான் அதை சொல்லவா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 23 வயசுல இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுதே, என்ன கட்டுவான்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க. நானும் சத்தியமா வாக்கப்பட்டு போனா தனி கொடுத்துட போக மாட்டேங்க. சத்தியமா தனி கொடுத்துட போக மாட்டேன். என் வலது காலை எடுத்து எங்க மாமியார் வீட்டுல வச்ச உடனே மாமனார் மாமியார் தனி கொடுத்துட ஆரம்பிச்சிருவேன். நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு. பொண்ணுங்களை ஏன் பொட்டு வைக்கிறோம் சொல்லுங்க? பொட்டு வச்சாதான் பொண்ணுன்னு தெரியும். ஏன் தெரியுமா பொண்ணுங்க பொட்டு வைக்கிறோம்? புருஷன் எல்லாம் பொட்டுக்கு போயிடக்கூடாதுதான் பொட்டு வைக்கிறோம். சும்மா சொல்லாதீங்க. நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு. அண்ணி அண்ணி அண்ணின்னு 1000 தடவை சொல்றேன்ல. எங்க அண்ணிய பத்தி சொல்லவா? தான குத்திட்டா அது தண்ணி, புருஷனோட தங்கச்சியை பத்திட்டா அவதாங்க அண்ணி. எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவாங்க, ஏமாத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடி இருந்தாலும் அண்ணி மனசு வச்சாலும் எனக்கு கல்யாணம். 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துக்க மாட்டாங்க, பொண்ணா பார்க்க வந்துருப்பாங்க. 300 பேர் முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர் பார்க்கிறதுக்கான தர்பார் பணமா? அப்படியே 300 பேருக்கும் காபி ஏன் கையாலே ப்ரிப்பேர் பண்ணி அவர் வெட்கப்பட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்த பாருங்க. மாப்பிள்ளை டீ காபி வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்த காலத்துல இப்படி காபி டீ கூட பிடிக்காத நல்லவரா இருக்காரு. தனியா பேசும்போது கேட்டேன், ஏங்க டீ காபி குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், குடிப்பேன். இப்ப குடிச்ச போன கலைஞ்சிரும்ல. போய் எங்க அண்ணிக்கிட்ட நான் எந்த கிடையாது, எதுக்கு என்ன குடியார பையனுக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணி சொல்லுது, உங்க அண்ணன் மட்டும் ஒழுங்குமா? சனிக்கிழமை சாக்கடையில நாய் போட்டு ஈவத்தை கட்டாடியாம 10 பேர் வச்சு நான் தூக்கி வீட்டுக்கு வரணும். நான் கட்டிட்டு வாழல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுங்கிறாயா? இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்க அண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ரெண்டாவது ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. நானும் ஆசை ஆசையா அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு எட்டி பார்த்துருக்கேன். ஏமா அதெல்லாம் பண்றேன்? இவங்க பொண்ணு பார்க்கறது சும்மா இருக்குங்களா? எங்க பாட்டு பாடி காமி, எங்க டான்ஸ் ஆடி காமி. சரி, நமக்கு தேவை பாடவும் வரும் ஆடவும் வருமே. ஒரு ஆட்டத்தை ஆடி பார்ப்போம். எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாட்டு. ராஜாவின் பார்வை ராணி பட்டம் கட்டியடி சொர்க்கம் கை புரிதி வெட்கம் பொன்மாரி மயம் ராஜாவின் பார்வை ராணி பட்டம் கை புரிதி வெட்கம் பொன்மாரி மயம். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தொலைஞ்சு போன தாத்தா கிடைச்சிட்டா போல. ஏன் கடைக்கு வாங்க. நான் இந்த பாட்டை பாடிட்டு வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட்ட பாருங்க. மாப்பிள்ளை துக்கப்பட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. எங்க போன உங்க அண்ணி? நான் கேட்டேன், ஏன் நீங்க சொல்லி கொடுத்த பாட்டு தானே நான் பாடினேன், ஏன் மாப்பிள்ளை ஊரை விட்டு ஓட்டாருன்னு கேட்டதுக்கு ஆனா சும்மா இருங்க. சும்மா இருக்கீங்களா இல்லையா? உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப இந்த பாட்டு தாண்டி நான் பாடுனேன். நான் சொன்னேன், அவன் குடும்ப கஷ்டம் அவன் கட்டிக்கிட்டு வந்தான், இவனுக்கு என்ன தலையெடுத்தா அதான் ஓட்டான் எப்படா விடுவாங்க. எங்க அண்ணி இருக்கே, எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வராங்க தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னங்க அட்ட புடிங்க அட்ட வெட்டுங்க அருமை போய் புடிங்க அற்புதம் நீங்க பாருங்க. எத்தனைக்கு யாருக்கு செய்யுங்க? உங்க மாமனாருக்கு செய்யுங்க, உங்க மாமியாருக்கு செய்யுங்க, உங்க மச்சினிக்கு செய்யுங்க. இதை எங்க அப்பன ஆத்தாலாம் வெறும் முக்குல வரத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொளாடி சண்டில கோடு மடல் நாங்கிற எங்க அண்ணி அவங்க இருந்து புத்து 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 கூட ஓடி வந்து கட்டுல இழுத்து போக்கிறீங்க. என்னங்க என்ன புது 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 சத்தியமா சொல்றேன், கொரோனா வைரஸ் கூட கண்டுபிடிச்சோம். புது 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 ஒரு வைரஸ் எங்குதான் வருது. போன வர எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தோம், என்ன குடுக்கவா ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல
பதில் சொல்லணும். இதுதான் இந்த உலக வழக்கம். குடு 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 குடுத்துட்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க நாசமா போறவனே. இப்போ இவங்க குடுன்றாங்களா இல்ல குடுக்காம சொல்றாங்களா? கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்குங்க. மாசம் மாசம் எங்க வீட்டுல ஒரு ஹைலைட் நடக்கும். நாங்க சொல்ற பாருங்க, எல்லா ஊர்லயும் சுய உதவி குழுன்னு ஒரு குழு இருக்கும். உங்க ஊர்லயே இருக்கும், எங்க ஊர்லயே இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா சும்மா இருக்கீங்க, கடன் வாங்கி ஷாவுக்குதானா நம்ம கொடுப்பாங்க. எங்க அண்ணன் படுத்து கிடப்பாங்க. அங்க இருந்தா எங்க அண்ணி வரும். ஏங்கறேன் ஏங்கறேன் என்னவா இந்த குழுல காசு தராங்களாம். என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் வந்து போடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிடும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அன்னைக்கு 30,000 கொடுத்துருப்பாங்க. வர வழியிலே 10,000 ரூபாய் ஆட்டை எடுக்கும். 20,000 எடுத்துட்டு வந்து எங்க அண்ணன் கையில கொடுக்கும். எங்க அண்ணன் வாங்கி எண்ணி பார்ப்பான். 20,000 இருக்கா, நீ ஒரு 10,000 வச்சுக்கமா. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட. தீபாவளி எடுத்து பொங்கல் வந்து புளிக்கு பீஸ் காட்டினா சண்டிகள் வச்சு மூக்குத்தி மூவா கரெக்ட். நான் என்ன பண்ணா இவ்வளவு பேசுறியே. ஒன்னாந்தேதி எல்லாம் குழுவுல காசு பார்க்கணும். எங்க அண்ணன் கிட்ட தானே வருவேன். இப்போ 10 நாள் இருக்கப்ப எங்க அண்ணி ஆரம்பிக்கும். எங்க அண்ணி அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆசையா. குழுவுல காசு கட்டணும். இல்ல இப்ப 10 நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம். இப்ப 3 நாள் இருக்கப்ப ஆரம்பிக்கும். எங்க அண்ணி வயசு எங்க அண்ணன் வயசு. இப்போ நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். தள்ளிதானே இல்ல பேச உளுத்துறாத. நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். எங்க அண்ணி வந்து